ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 11 பேரை 5 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 7 நாள் காவலில் விசாரிக்க போலீசார் அனுமதி கோரிய நிலையில் 5 நாட்கள் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி பெரம்பூரில் கொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பொன்னை பாலு, சந்தோஷ், மணிவண்ணன், திருவேங்கடம் உள்ளிட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 11 பேரை 5 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க காவல்துறைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. 11 பேரை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரியிருந்த நிலையில் தற்போது 5 நாட்கள் விசாரிக்க அனுமதி அளித்திருக்கிறது நீதிமன்றம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி பெரம்பூரில் கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பொன்னை பாலு, சந்தோஷ், மணிவண்ணன், திருவேங்கடம் உள்ளிட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 11 பேரை 5 நாட்கள் காவலில் விசாரிக்க காவல்துறைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, மேலதிக விவரங்கள். நிச்சயமாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை கடந்த 5ஆம் தேதி பெரம்பூரில் உள்ள அவரது வீட்டின் அருகே பயங்கர கும்பல் கொலை செய்தது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் முதற்கட்டமாக 8 பேர் கைது செய்யப்பட்டனர். அடுத்த கட்டமாக 3 பேர் கைது செய்யப்பட்டு மொத்தம் 11 பேர் இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமாக பிரபல கூலிப்படை கும்பல் தலைவன், உயிரிழந்த ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உள்ளிட்ட இந்த 11 பேரை செம்பியம் போலீசார் கைது செய்து விசாரணை என்பது மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இந்த கொலை தொடர்பான பல்வேறு காரணங்களையும் ஆதாரங்களையும் தொடர்ந்து போலீசார் திரட்டி வருகின்றனர். இருப்பினும் இந்த விவகாரம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தவும் இதன் பின்புலத்தில் உண்மையாக இருப்பது யார் என்பது குறித்தெல்லாம் ஒரு விரிவான விசாரணையை நடத்துவதற்காக கைது செய்யப்பட்ட இந்த 11 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க செம்பியம் போலீசார் முடிவு செய்தனர். அந்த அடிப்படையில் எழும்பூர் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக செம்பியம் காவல்துறை தரப்பில் ஒரு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. 7 நாட்கள் இந்த 11 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக இது போன்ற கஸ்டடி எடுக்கும், அதாவது காவலில் எடுத்து விசாரிக்கும் மனுவில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் நேரில் ஆஜர்படுத்த வேண்டும். ஆனால் விசாரணையின் தன்மையை கருதி இவர்கள் 11 பேரையும் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். விசாரணை என்பது இருதரப்பிலும் நடத்தப்பட்டு காவல்துறை தரப்பில் கேட்கப்பட்ட இந்த 7 நாள் போலீஸ் காவலில் 5 நாள் போலீஸ் காவல் வழங்கி எழும்பூர் நீதிமன்ற நடுவர் தயாளன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக இந்த 5 நாட்களில் இந்த 11 பேரையும் வைத்து பல்வேறு விதமான விசாரணை என்பது நடத்தப்பட இருக்கிறது. எவ்வாறு இந்த கொலையை மேற்கொண்டார்கள் என்பது குறித்து வீடியோ எடுத்து பதிவு செய்யவும், அதே நேரத்தில் இந்த கொலையை பார்த்தவர்களை வைத்து இவர்கள் 11 பேரையும் நிற்க வைத்து அடையாளம் காண்பிக்க வைக்கவும், மேலும் இவர்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்தார்கள், இவர்களுக்கு பண உதவி செய்தவர்கள் யார் உள்ளிட்ட பல்வேறு பின்னணி குறித்து விரிவான விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெறுவதற்கான நடவடிக்கையை இந்த 5 நாள் போலீஸ் காவலில் செம்பியம் போலீசார் ஈடுபட இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தற்போது எழும்பூர் நீதிமன்றத்தில் பெறப்பட்ட இந்த உத்தரவை அடிப்படையாக வைத்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த 11 பேரை மிகவும் பாதுகாப்பான முறையில் அடுத்த கட்ட விசாரணைக்காக செம்பியம் போலீசார் அழைத்து செல்ல இருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.